Hello everyone. இந்த ஒரு கிளாஸ்ல ரீசெண்டா முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமினுடைய மேக்ஸ் பார்ட் ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்ப்போம். ஸோ மேக்ஸ் பார்ட்டை எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் கொடுத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ நம்ம கிளாஸ்ல பேசின விஷயங்கள் கேள்விகளே ரொம்ப எளிமையாக தான் இருந்திருக்கு. அதுல நிறைய விஷயங்கள் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ற விஷயங்கள் எல்லாமே நிறைய பேசியிருக்கோம் கிளாஸ்ல. அது எல்லாமே ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருந்த பொழுது அது எஃபெக்டிவா அப்ளை ஆயிருக்க மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 21 கேள்விகள் 22 கேள்விகள் அப்படிங்கிறது தாராளமா 25 கேள்விகள்னு நம்ம போடக்கூடிய ஒன்று. ரைட். ஸோ மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 25 கேள்விகள்ல நம்ம சொன்ன மாதிரியே ஆப்டிடியூடையும் ரீசனிங்கும் ப்ராப்பரா 15 சொல்லி கேட்கல. 18 ஆப்டிடியூட் டாபிக்ஸ்ல இருந்தும் 7 ரீசனிங் டாபிக்கும் கேட்டிருந்திருக்காங்க. ரைட். ஸோ 18 ஆப்டிடியூட் டாபிக் கேள்விகள் அண்ட் 7 ரீசனிங் கேள்விகள் வந்து எக்ஸாம்ல ஃப்ரேம் ஆயிருந்திருக்கு. இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது புதுசே கிடையாது. நம்ம குரூப் 1லயே பேசின அதே ஒண்ணுதான். ஸோ குரூப் 2லயாவது அது கரெக்டா ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறது நம்புறோம். ரைட். ஏன்னா குரூப் 2ல வந்து ரீசனிங்க்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கனால, குரூப் 2 மெயின்ஸ்ல ரீசனிங் இம்பார்ட்டன்ஸ் இருக்கனால அது ப்ராப்பரா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 10 கேள்வி அப்படிங்கிறது அதுல கரெக்டா ஃப்ரேம் ஆகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கேள்விகளா அதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிப்போம். முதல் கேள்வி ஸோ ரேஷியோ பேஸ் பண்ண மாதிரியான ரொம்ப சிம்பிளான கேள்விங்க. ஏபிசி ஏ இஸ் டு பி பி இஸ் டு சிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏ, இது பி, இது சி. ஸோ ஏவோடைய வேல்யூ 3, பியோடைய வேல்யூ 7, இங்க பியோடைய வேல்யூ 7, சியோடைய வேல்யூ 6. ஸோ பக்கத்துல இந்த 7 இங்க ஃபில் பண்ணலாம், இங்க பக்கத்துல இந்த 7 இங்க ஃபில் பண்ணி ஸ்ட்ரைட்டா மல்டிபிள் பண்ண போறோம். ஸோ 21 ஏவும் சி மட்டும் தான் நமக்கு வேணும். அதனால ஏவையும் சியையும் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ 21 42. ரைட். இப்ப கேள்வியில ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாருங்க. ரைட். ரேஷியோ பொறுத்த வரைக்கும் கேள்வி டிஃபிகல்ட்டா கேட்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான கேள்வியில ஏ இஸ் டு பின்னு கொடுக்கறதுக்கு பதிலா ஏ இஸ் டு சின்னு கொடுக்கறதுக்கு பதிலா சி இஸ் டு ஏ மாத்தி கொடுத்துருவாங்க அப்படிங்கறத ரொம்ப பேசிக்கான ரேஷியோக்கான கான்செப்ட்லயே நம்ம படிச்சிருக்கோம். அதுதான் இங்க பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளவு பேர் 1:2 தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறது பாருங்க. ரைட். கேள்வியில ஏ இஸ் டு சி கேட்கல, சி இஸ் டு ஏ கேட்கிறாங்க. சியோடைய வேல்யூ 42 இஸ் டு ஏவோடைய வேல்யூ 21. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2:1 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ 2:1 ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆனா ஆப்ஷன் ஏ 1:2 இருக்கு. இந்த ஆப்ஷன் ஏ கொடுத்ததுக்கான காரணம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றவங்க, அதாவது கேள்வியை தெளிவா படிக்கலீங்கன்னா தப்பு பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காகவே கேட்கிற கேள்வி. ரெண்டு நம்பர்னுடைய ரேஷியோ வந்து 3:4. ரெண்டு நம்பர்னுடைய ரேஷியோ 3:4. அதனுடைய HCF 4, LCM கேட்கிறாங்க. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும். 4 into 3 into 4 equal to 48. So answer option. So next ஒரு நம்பர் வந்து x அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு. அது 13ஆல டிவைட் பண்ணும் பொழுது 16, 24, 32ஆல சரியாக வகுப்படுது. வகுக்கும் பொழுது மீதி 6 கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கேட்கிறாங்க. அப்போ முதல்ல இந்த நம்பர்னுடைய எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதுதான் இந்த நம்பரை சரியாக வகுப்படக்கூடிய கான்செப்ட். ஸோ இதனுடைய எல்சிஎம் 96. இப்போ அதுல மீதி 6 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்சிஎம்ல சேம் ரிமைண்டர்ல என்ன பண்ணுவோம், எல்சிஎம்க்கு என்ன கிடைச்சிருக்கோ அது கூட அந்த ரிமைண்டர் ஆட் பண்ணாதான் சேம் ரிமைண்டர் கிடைக்கும். 6 ஆட் பண்ணிக்க போறோம். 102. இந்த 102 அப்படிங்கிற நம்பர் வந்து 16, 24, 32ஆல டிவைட் பண்ணும் பொழுது 6ங்கிற மீதி கிடைக்கும். ஆனா அது 13ஆல டிவைட் ஆகணுங்கிற இன்னொரு கண்டிஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது 13ஆல டிவைட் ஆகுமானா டிவைட் ஆகாது. 13 வாய்ப்பாடு 91 அப்புறம் 104 தான் வரும். அப்ப 102ங்கிற நம்பர் 13ஆல டிவைட் ஆகாது. அப்போ 96 மடங்குல பார்த்தோம் அப்படின்னா 96 மடங்குல 96 into 4 384. இது எக்ஸாக்டா டிவைட் ஆகக்கூடிய நம்பர். 6 ஆட் பண்ணா 390. இது மீதி 6 கொடுக்கக்கூடிய நம்பர். இது 13ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னா தாராளமா டிவைட் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சோ இத 96 மடங்குல செக் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியறதுக்கே லாஜிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரியான ஒரு கேள்வி வேற ஒரு நம்பர்ல நம்ம கிளாஸ்ல பார்த்திருப்போம். இந்த லாஜிக் பத்தி எல்லாமே ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்கோம். ஸோ 108, 234 இதனுடைய HCF இந்த ஃபார்மேட்ல எழுதுவாங்க அப்படின்னா எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு நம்பருடைய HCF வந்து பாத்தீங்க அப்படின்னா 18. அப்ப அந்த 18 தான் 23x - 51 எழுதியிருக்காங்க ஈக்குவல் டு 18.
ரைட், இது கூட ஈக்குவல் பண்ணும்போது எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 23x ஈக்குவல் டு இந்த 51 இங்க கொண்டு வரலாம், 18 பிளஸ் 51. ஸோ 23x ஈக்குவல் டு 69, எக்ஸினுடைய மதிப்பு 3. ஆன்சர் ஆப்ஷன். இந்த மாதிரியான கேள்வி மேபி நம்மளுடைய டெஸ்ட்ல ப்ரொவைட் பண்ணியிருப்போங்கிறத நினைக்கிறேன். ரெண்டு பெரிய ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, அந்த பெரிய ஈக்குவேஷன்ல இருந்து ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்கறாங்க. ஸோ பாலினாமியல்ல ரெண்டு பெரிய ஈக்குவேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா இதுல எது பெரிய ஈக்குவேஷனோ அதை டிவைடண்ட் வகுபடும் எண்ணாக மாற்றணும். 2x³ மைனஸ் 5x² பிளஸ் 5x மைனஸ் 3. அடுத்தது சின்ன நம்பரை டிவைசரா எழுதிக்கணும், x³ பிளஸ் x² மைனஸ் x பிளஸ் 2. So 2x³ divided by x³. x³ கேன்சல் பண்ணா 2. ஸோ இப்போ மேல 2 எழுதும் பொழுது 2ஆல இந்த ஈக்குவேஷனை மல்டிபிள் பண்ணி எழுத போறோம். ஸோ 2x³ பிளஸ் 2x² மைனஸ் 2x பிளஸ் 4. இதை மைனஸ் பண்ணும் பொழுது ரைட், இந்த முதல் டேர்ம் அப்படிங்கிறது கேன்சல் ஆயிடுது. இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 7x². இதை பிளஸ் பண்ணோம் அப்படின்னா பிளஸ் 7x. இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 7. ரைட், ஸோ நிறைய பேர் இதை கூட ஆன்சர் கீயா போட்டுருந்துருக்காங்க. லைக் பேசிக்கான லாஜிக் என்ன அப்படின்னா இதை இன்னும் ஃபர்தரா டிவைட் பண்ணணும், ரிமைண்டர் 0 வர வரைக்கும் டிவைட் பண்ணணும். இப்போ இதுல 7 மைனஸ் 7 அப்படிங்கிறது இந்த x³ மல்டிபிள் கிடையாது. அப்ப அந்த -7 வெளியே எடுத்து ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா x² மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு அது மாறும். இந்த -7 ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த டிவைசர் இருக்கு இல்லைங்களா, இதை டிவைடண்ட் ஆகவும் இந்த மீதியை டிவைசராகவும் மாற்றணும். So x² minus x plus 1, x³ plus x² minus x plus 2. So இங்க x³ x² ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா x, அப்ப x ஆல மல்டிபிள் பண்ணி இதை எழுத போறோம். x³ minus x² plus x. இங்க மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இது கேன்சல் ஆகுது. அடுத்து இங்க ஆட் பண்றோம், 2x². இங்கேயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா பிளஸ் மைனஸ் தான் பண்றோம். ஸோ சைனை மாத்தி எழுதுறோம், அவ்வளவுதான் விஷயம். அப்ப இங்கேயும் மைனஸ் ஆக போகுது, மைனஸ் 2x பிளஸ் 2. ரைட், இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2x² x² டிவைட் பண்ணும்போது 2, அப்ப 2 ஆல மல்டிபிள் பண்றோம். ஸோ 2 ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2x² மைனஸ் 2x பிளஸ் 2. இது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0. ரிமைண்டர் 0 கிடைக்கும் பொழுது டிவைசரா எது இருக்கோ அதுதான் HCF. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ, x² மைனஸ் x பிளஸ் 1 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி, ஒரு வகுப்புல 80 மாணவர்கள் இருக்காங்க, அதுல ஒரு குறிப்பிட்ட நாள்ல 25% வந்து ஆப்சென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா பிரசன்ட் ஆனவங்க எவ்வளவு பேருன்னு கேட்கறாங்க. அப்போ 80 பேத்துல 25% ஆப்சென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா 75 பேர் வந்து பிரசன்ட் ஆயிருக்காங்க. 75% எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 60 பேர். ஆன்சர் ஆப்ஷன் பி. பெர்சன்டேஜோட பேசிக் கிளாஸ்ல நம்ம பேசியிருப்போம், எப்பயுமே பிரசன்ட கொடுத்துட்டு ஆப்சென்ட கேட்பாங்க, இல்ல ஆப்சென்ட கொடுத்துட்டு பிரசன்ட கேட்பாங்க, மாத்தி தான் கேட்பாங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுன்னு சொன்னோம். ஆனா இங்க கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ற அளவுக்கு இல்ல, ஏன்னா 20ங்கிறது ஆப்ஷன்ல இல்ல. ஓகே, ஸோ 134வது கேள்விங்க. ஒரு கிளாஸ்ல, இது நம்ம கிளாஸ்ல நம்மளுடைய டெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கேள்விங்க. ஒரு கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாணவ மாணவிகள் 5:3ங்கிற ரேஷியோல இருக்காங்க. 5:3 அப்படிங்கன்னா பாய்ஸ் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது பாய்ஸ் இது கேர்ள்ஸ். 500 பேர் 300 பேருன்னு எடுத்துக்கலாம். மொத்தம் 800 பேர் இருக்காங்க. ரைட், இப்ப பாய்ஸ்ல 16% வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ் ஆயிருக்காங்க. அப்ப 500 பேத்துல 16% எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 80 பேர். கேர்ள்ஸ்ல 8% பாஸ் ஆயிருக்காங்க, தேர்ச்சி பெறவில்லை, ஃபெயில் ஆயிருக்காங்க. ஓகே, ஸோ 300ல 8% அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24. அப்ப 104 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெயில் ஆயிருக்காங்க. இப்ப பாஸ் ஆனவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கேக்குறாங்க. 800 பேத்துல 104. ரைட், நம்ம அதையே கூட ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 104 அப்படிங்கிறது 800ல எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 13%. அப்ப 13% ஃபெயிலுனா மீதி 87% பாஸ். ரைட், ஏன்னா நம்ம அந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும் போது கால்குலேஷன் பெருசா இருக்க மாதிரி இருக்கும். அதனால ஃபெயில் ஆனவங்க 13%, அப்ப பாஸ் ஆனவங்க மீதி இருக்கக்கூடிய 87%. ஆல்பா நியூமரிக் ரீசனிங். இதுல 2 கூட 5 கூட்டணும் அப்படின்னா 7, 7 கூட 7 கூட்டணும் அப்படின்னா 14, 14 கூட 9 கூட்டினா 23, அடுத்து 11 கூட்டினா 34.
ஸோ எல்லுல இருந்து ரிவர்ஸ்ல வந்தோம் அப்படின்னா ரைட், எல்லுல இருந்து எம் என் எல்லுக்கு அப்புறம் எம் என் ஓ பி, நாலாவதா வந்து பி இருக்கு. ஸோ பிக்கு அப்புறம் கியூ, அந்த ஃபார்மேட்ல போனோம் அப்படின்னா இது ரிவர்ஸ்ல போகுது ரைட். அதே மாதிரி இங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னா ஹெச் வந்திருக்கணும் ரைட், ஹெச்ல இருந்து போகக்கூடியது. அடுத்து ரெண்டால பெருக்குனா 4, 4 3ஆல பெருக்கணும் அப்படின்னா 12, 12 4ஆல பெருக்குனா 48, 48 5ஆல பெருக்குனா 240. அப்ப ஆன்சர் ஆப்ஷன். ஸோ பகடைங்க, அதாவது ப்ராபபிலிட்டி சிலபஸ்லயே இல்லை, ஆனா கண்டிப்பா படிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கிளாஸஸ்ல நிறைய பேசியிருக்கோம். அதுதான் இங்க இருந்திருக்கு. ஸோ இதனுடைய பெருக்கல் பலன் வந்து 4 வரணும். எதெல்லாம் பெருக்கினா 4 வரணும் அப்படின்னா ரெண்டையும் பெருக்கினா 4 வரும், ஒன்னையும் 4ஐயும் பெருக்கினா 4 வரும், 4ஐயும் 1ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 4 வரும். வித்தியாசம் 5 வரணும். 1க்கும் 6க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 5, 6க்கும் 1க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 5. மட்டும் இதுல என்ன பாசிபிள்ஸ் இருக்கு அப்படின்னா 3 டிவைடட் பை 36 டோட்டல் பாசிபிள். இங்க 2 பை 36, ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 பை 36. ஆன்சர் ஆப்ஷன். ஸோ பி கியூ, பி வந்து ஒரு வேலையை 20 நாள்ல முடிக்கிறாருங்க, கியூ வந்து அதே வேலையை 40 நாள்ல முடிக்கிறாரு. இப்போ மொத்த வேலை 40 பார்ட்ஸ். ஏ பியினுடைய ஒரு நாள் வேலை 2 பார்ட், கியூவினுடைய ஒரு நாள் வேலை 1 பார்ட். இப்போ சில நாட்கள் அவர்கள் இருவரும் ஒன்றாக வேலையை தொடங்குகின்றனர். 2 பேரும் சேர்ந்து ஒன்றாக வேலையை தொடங்குறாங்க, பியும் கியூவும் சேர்ந்து ரைட். சில நாட்களுக்கு பிறகு கியூ வந்து வேலை விட்டு போயிடுறார். பி என்பவர் கியூ என்பவர் சென்று விடுகிறார். மீதம் உள்ள வேலையை பி என்பவர் 8 நாள்ல முடிக்கிறார். அப்போ மீதி இருந்த வேலையை பி 8 நாள்ல முடிக்கிறாரு அப்படின்னா பி 8 நாள் எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாரு அப்படின்னா 16 வேலை செஞ்சிருப்பாரு. மொத்தம் 40 வேலையில 16 வேலை மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி முடிஞ்ச வேலை 24. இந்த 24 வேலையை தான் கியூவும் பியும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 3 வேலை செய்வாங்க. அப்போ 8 நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சிருந்திருக்காங்க. ஸோ கேள்வி, எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு வெளியேறினார் அப்படின்னா 8 நாளைக்கு அப்புறம் போயிருக்காரு. ஏன்னா 8 நாள் அவர் வேலை செஞ்சிருக்காரு. ரைட். நம்மளுடைய கிளாஸ்ல பார்த்த சேம் கான்செப்ட்டுங்க. ஸ்பெஷல் சீரீஸ்ல ஒரு 20 கேள்வி தான் பார்த்திருப்போம். அதுல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட், ஒரு ஆட் சீரீஸ் லாஸ்ட் நம்பர் தெரியுது, அப்ப L + 1/2 த ஹோல் ஸ்கொயர். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஸ்கொயர் பண்ணணும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படிங்கிறதுனுடைய ஃபார்மேட் தான் L + 1/2. ரைட். 55 + 1/2 த ஹோல் ஸ்கொயர், 56/2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 28 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 784 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன். ஸோ இந்த சீக்வன்ஸ்ல இதுல என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா 1 பவர்ல 1 1 மைனஸ், 2 ஸ்கொயர்ல 2 மைனஸ் பண்றோம், 3 ஸ்கொயர் கியூப்ல 3 மைனஸ் பண்றோம், 4 பவர் 4ல 4 மைனஸ் பண்றோம், 5 பவர்ல 5ல 5 மைனஸ் பண்றோம். அப்ப 6 பவர்ல 6ல 6 மைனஸ் பண்ணணும். ஆன்சர் ஆப்ஷன் பி. 6 பவர் 6 அப்படிங்கிறது 46656. அதுல 6 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 46650 ஆன்சர். ஸோ இந்த கேள்வியில டிஃபரன்ஸ் சக்சஸிவ் நம்பர்ஸ்ல டிஃபரன்ஸ் 2 வர மாதிரி எத்தனை பேர்ஸ் இருக்குன்னு கேட்கறாங்க. இந்த 2 நம்பர்னுடைய டிஃபரன்ஸ் 2, இந்த 2 நம்பர்னுடைய டிஃபரன்ஸ் 2, இந்த 2 நம்பர்னுடைய டிஃபரன்ஸ் 2. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. 3 பேர் அந்த மாதிரி. இந்த ஒரு கேள்வி, ஏல இருந்து சி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 150 மீட்டர். இதுல 50 மீட்டர்ல இ வருது. இ வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 மீட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க, 30 மீட்டர். ஸோ அதுக்கப்புறம் இங்க ஒரு 50 மீட்டர்ல பி வருது. ஸோ இது 50, மொத்தம் 80ன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு தாண்டி ஒரு 30. அடுத்து ஒரு 40 கேப்ல டி வருது. டிக்கான டிஸ்டன்ஸ் இது வருது. ஸோ இது வரைக்கும் 120, அடுத்து ஒரு 30. ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா இது ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்குது. இது ஒரு செங்கோண முக்கோணம், இது ஒரு செங்கோண முக்கோணம், இது ஒரு செங்கோண முக்கோணம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சரிவகம் மாதிரி வரும். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஒவ்வொரு ஏரியாவா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஆஃப் பிஹெச் அப்படிங்கிறது ஃபார்முலா. ஆஃப் பேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 இன்டூ ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு 40, இது ஒரு 30, மொத்தம் 70. ரைட். ஸோ 2ஆல இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 35, 35 இன்டூ 50 ரைட் 1750. ரைட். அடுத்தது இங்க பார்ப்போம், ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட். ஸோ ஆஃப் பேஸ் வந்து 50,
ஹைட் வந்து இது ரெண்டையும் சேர்த்து சொல்ல போறோம் 80. ஸோ 2ஆல இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 40. 2000 அப்படிங்கிறது இதனுடைய மீட்டர் ஸ்கொயருங்கிறது இதனுடைய ஏரியா. அடுத்து இங்க ரைட் ஒன்னு ஒன்னா ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. ஸோ ஆஃப் 50 இன்டூ 30 இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 15 75 750. ரைட் இங்க ஆஃப் பேஸ் வந்து 40, ஹைட் வந்து 30, பேஸ் வந்து 20, ஹைட் வந்து 30. இதை கேன்சல் பண்ணோம் 10 முறை 300. இங்க இருக்கக்கூடிய ட்ரபீசியம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஆஃப் ஹைட் இன்டூ a பிளஸ் பிங்கிறது ஃபார்ம். ஆஃப் ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 30ஐயும் இந்த 40ஐயும் சேர்த்து சொல்றோம் 70. பேரலல் சைட்ஸ் வந்து 20 1 30. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 50 50 25 25 இன்டூ 70 அப்படிங்கிறது 1750. ஸோ இங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் 1750 ஒண்ணு, இன்னொரு 1750, இன்னொரு 2000, அடுத்தது ஒரு 750, அடுத்து ஒரு 300. மொத்தம் 1 2 3 4 5 இருக்கா? 1 2 3 4 5 எல்லாமே ஆட் பண்ணோம் அப்படின்னா 6550 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ மென்சுரேஷன்ல கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. இந்த ஒரு கேள்வி புதுசு கிடையாது. லாஸ்ட் இயர் ஒரு எக்ஸாம்ல கொஸ்டின் ஃப்ரேம் ஆயிருக்கு. ஸோ இந்த முறையும் குரூப் 4ல கேட்டு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. DFGHIM அப்படிங்கிற 6 பேர் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கிறாங்க. IM ஆகியோர் மையத்துல இருக்காங்க. 6 டேஷ் போடுவோம், 6 பேர்த்த உட்கார வைக்கிறாங்க. IM அப்படிங்கிறவங்க நடுவுல இருக்காங்க. GD வந்து எஃப்பும் டியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்லயும் கடைசிலையும் இருக்காங்க. எஃப்பும் டியும் முதல்லயும் கடைசிலையும் இருக்காங்க. ஜி அப்படிங்கிறவர் டியினுடைய இடதுபுறத்துல இருக்காரு. டியினுடைய இடதுபுறம் அப்படின்னா இது ஜி. அப்ப எஃப்னுடைய வலதுபுறத்துல யார் இருக்காங்கன்னு கேக்குறாங்க. ரைட் நடுவுல இன்னும் ஒரே ஒரு ஆள் மிச்சம் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறாரு ஹெச். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. ரொம்ப பேசிக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்டா இருந்திருக்கு. பெரிய டிஃபிகல்ட்டி கிடையாது. அடுத்தது ஏ அப்படிங்கிறது 26ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 26 அப்படின்னா ஆல்பபெட்ஸ் ஆர்டர்ல ரிவர்ஸ்ல இருந்து அதனுடைய ஆர்டரை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேட் CAT. ஸோ ரிவர்ஸ்ல இருந்து சிக்கான எழுத்து, ஏக்கான எழுத்து, டிக்கான எழுத்து எடுத்து அப்ளை பண்ணும்போது ஆன்சர் ஆப்ஷன் சி 57. அடுத்து 173வது கேள்வியில ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி. இதுல இருந்து எதை சரின்னு சொல்லலாம் அப்படிங்கிறது கேள்வி. ஏவும் பியும் சமம் அல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பியும் சியும் சமம் அல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா ஏவும் சியும் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப ஏ அப்படிங்கிறது சிக்கு சமமாகவும் இருக்கலாம், இல்ல ஈக்குவல் இல்லாமையும் இருக்கலாம். இந்த ரெண்டுமே பாசிபிளா இருக்கு. இந்த ரெண்டுல எது வேணாலும் பாசிபிளா இருக்கு. அதனால ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏ நாட் ஈக்குவல் டு சி ஆர் ஏ ஈக்குவல் டு சி. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஓகேவா இருக்கும். ஸோ 184வது கேள்வி. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ற மாதிரியான கேள்வியா ஃப்ரேம் ஆகிருக்கு. 2620 அப்படிங்கிற ஒரு காசை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இன்னொன்னு வந்து 2602ல எக்ஸ கழிச்சுட்டா ஒரு அமௌண்ட்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டினுடைய 4% ஒரு அமௌண்ட் வந்து 8 வருஷத்துக்கும் இன்னொரு அமௌண்ட் வந்து 6 வருஷத்துக்கும் இருக்கக்கூடிய தொகை சமமாக இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ஃபார்முலா எழுதலாம். அமௌண்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்டு 1 பிளஸ் ஆர் பை 100 த ஹோல் பவர் n. அதே ஃபார்முலா தான் இங்கே எழுதுறோம். ஏன்னா ரெண்டுமே சமம் சொல்லியிருக்காங்க. ரெண்டையும் எடுத்து வந்து அப்ளை. ஃபர்ஸ்ட் 6 வருஷம், அடுத்து 8 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% ரெண்டுக்குமே எடுத்து அப்ளை பண்ணலாம். அசல எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாங்க. 1 பிளஸ் 4 டிவைட் பை 100 த ஹோல் பவர்ல 6 வருஷம். இங்க அசல வந்து 2602 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ரைட் 1 பிளஸ் ஆருடைய வேல்யூ 4 பை 100 த ஹோல் பவர்ல 8 வருஷம். ரைட் இப்போ எக்ஸ் டிவைட் பை 2602 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதை அங்க கீழே கொண்டு போனோம் அப்படின்னா 8 டிவைட் பை 6 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2 ஆயிடுது. அப்போ 1 பிளஸ் 4 பை 100 த ஹோல் ஸ்கொயர் ஆக மாறி. ஸோ இதை மட்டும் இப்போ ஒர்க் அவுட் பண்ணா எக்ஸோடைய வேல்யூவும் ரெண்டையுமே நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஸோ எக்ஸ் டிவைட் பை 2602 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 104 டிவைட் பை 100 த ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 4ஆல இது 26 முறை, இது 25 முறை. இப்போ எக்ஸ் டிவைட் பை 2602 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 676 டிவைட் பை 625. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம்.
625x ஈக்குவல் டு 676 இன்டூ 2602 மைனஸ் 676x. ஸோ இதே இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா 676 625 ஆட் ஆகும் பொழுது 1301x ஈக்குவல் டு 676 இன்டூ 2602. ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு முறை எக்ஸோடைய வேல்யூ 676 ரெண்டால பெருக்கும் பொழுது 1352. ஸோ ஒரு காசு ஒரு அமௌண்ட் வந்து 1352 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்படி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ரைட். இன்னொன்னு 2602ல 1352 கழிச்சோம் அப்படின்னா 1250ங்கிற இன்னொரு அமௌண்ட்டும் கிடைச்சிருது. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இது நம்மளுடைய டெஸ்ட்லயே இருக்கக்கூடிய கேள்விகள் தான். ஸோ 68,000 9 மாசத்துக்கு 16.2/3% வந்து தனி வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஸோ பியினுடைய மதிப்பு 68,000. என் அப்படிங்கிறது 9 மாசம், இப்போ 9/12 எழுதலாம் இன்டூ 100. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 16/2/3 கலப்பு பின்னமா இருக்கிறது தகா பின்னமா மாத்தணும் அப்படின்னா 50/3. இந்த 3 இதுக்காக கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 முறை, இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 முறை, 3ஆல் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4. ஸோ மேலே கீழே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8500 அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ டைஸ் கான்செப்ட்ல ஒரு கேள்வி. காமனா இருக்கக்கூடிய ஒன்றை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடியது 4 3. ஸோ இதுக்கப்புறம் வர வேண்டியது 2 6. ஸோ 4 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னொன்னுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. 2னுடைய ஆப்போசிட் எதுன்னு கேட்கறாங்க 4. பட் இந்த இந்த ரெண்டை கம்பேர் பண்ணும் பொழுது ரைட், நம்ம இதே ஃபார்மேட்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு 2னுடைய ஆப்போசிட் 5 அப்படிங்கிற மாதிரி வருது. ரைட். இந்த இடத்துல இந்த பொசிஷனை மாத்தி கொடுத்துருக்காங்க. இங்க 5 இங்க 4 இருந்திருந்தா கரெக்டா இருந்திருக்கும். ரைட். அப்படி பார்க்கும் பொழுது 2னுடைய ஆப்போசிட் 5ன்னு ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் லாஜிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2க்கு பக்கத்துல 5 இருக்கு, 3 இருக்கு, 1 இருக்கு, 6 இருக்கு. இன்னும் மிச்சம் வராதது 4 மட்டும்தான். அப்ப 4 தான் அதனுடைய ஆப்போசிட் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன். இது ஆல்டர்னேட் டேர்ம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுல 12 ஆட் பண்ணிருக்காங்க, இதுல 12 ரைட் இல்ல. ஸோ 43க்கும் 19க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து 24 ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12 ஆட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ அடுத்து ஒரு 12 ஆட் பண்ணோம் அப்படின்னா 24 ஆட் பண்ணோம் அப்படின்னா 48 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ 2 3 சீரீஸா நம்ம ஃபார்ம் பண்ணலாம். பிரைம் நம்பர்ஸ் ஆல்டர்னேட் வச்சும் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இன்னொன்று சிம்பிளான ஃபார்மேட்ல இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதுல எனிதிங் பவர் 0ன்னு சொல்லும் பொழுது எனிதிங் பவர் 0 மதிப்பு 1. அப்ப இது எல்லாத்தினுடைய மதிப்பு 1. அதுக்கப்புறம் அதை ஃபர்தரா அவுட் புட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதை மட்டும் அவுட் புட் பண்ணா 4 பவர் -1 அப்படிங்கிறத 1/4 எழுதலாம். பிளஸ் 1/16 பிளஸ் 1/64. ஸோ 64 அப்படிங்கிறத எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 16 முறை மேல 16, இது 4 முறை மேல 4, இது 1. 21 டிவைடட் பை 64 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன்ஸ். இது நம்ம டெஸ்ட்ல கொடுத்த கேள்வியே தான். 25 மாணவர்களுடைய சராசரி மதிப்பெண் வந்து 78.4. இங்க 96 அப்படிங்கிற மதிப்பு 69 தப்பா எடுத்துக்கிட்டாங்க. 96க்கும் 69க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 27. ஸோ 27க்கு மட்டும் நம்ம சராசரி கண்டுபிடிச்சா போதும். 25ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.08. அதை இந்த ப்ரீவியஸ் நம்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1.08 கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா 79.48 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. ரைட். இது ஆவரேஜ் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி. ஆவரேஜ்ங்கிறது சிலபஸ்ல இல்ல, ஆனா கேட்கறாங்க எக்ஸாம்ல. கிளியரா புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம கிளாஸ்ல என்னென்ன டாபிக் எல்லாம் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோமோ அது எல்லாமே பார்க்கணுங்கிறது பெஸ்ட். ஸோ இப்போ 1/3, 1/4, 1/5, 1/6. ரைட். ஒருத்தர்கிட்ட 4 பேருக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய பேனாவை ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறாரு இந்த ரேஷியோல. அப்ப அவர்கிட்ட மினிமமா எவ்வளவு இருக்கும்னு கேட்கறாங்க. இதனுடைய டோட்டல் எவ்வளவோ அவ்வளவாக இருக்கும். ஸோ இந்த நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 60 அப்படிங்கிறது எல்சிஎமாக கிடைக்கும். இப்போ அது 60ஆல பெருக்கணும் அப்படின்னா இங்க ஒரு 20, இதை 60ஆல பெருக்கணும் அப்படின்னா 15, இதை 60ஆல பெருக்கணும் அப்படின்னா 12, இதை 60ஆல பெருக்கணும் அப்படின்னா 10. ஸோ இதையெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய ரேஷியோஸ்க்கு ஈக்குவலா இருக்குங்க. இவங்களுடைய ரேஷியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 57 வருது. அப்ப 57x. அப்ப அவர்கிட்ட ஒரு பேனா இருந்தா 57x. 57 இன்ட்டு 1 57 பேனா இருக்கும். 2 பேனா ஒவ்வொருத்துக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா 57 இன்ட்டு 2 எக்ஸோட வேல்யூ வச்சு நம்ம சொல்றதுதான். அப்ப மினிமமா இருக்கக்கூடியது 57 ஆக இருக்கும். ஸோ லாஸ்ட் கொஸ்டின். ஸோ 2
5 எக்ஸ் 20 இதெல்லாமே வந்து ஒரு விகிதச்சமத்தை உருவாக்குது அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கிறது ரெண்டை பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ 2 இன்டூ 20 பை 5 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ 8 அப்படிங்கிறது எக்ஸினுடைய மதிப்பு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 8ங்கிறது ஆன்சர். ரைட். ஸோ இந்த ஒரு கிளாஸ்ல நம்ம குரூப் 4 எக்ஸாம்ல கேட்ட 25 கேள்விகளை பார்த்துருப்போம். இதுல இருந்து நம்ம இந்த எக்ஸாம்ல கேட்ட கேள்விகள்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பெருசா நமக்கு டிஃபிகல்ட்டா கேள்வி ஃப்ரேம் ஆகல. ஆனா சிலபஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் அப்படிங்கிறது சும்மா தான் கொடுத்துருக்காங்களே தவிர அதுல இருந்து கேள்விகள் பெருசா ஃப்ரேம் ஆச்சா அப்படின்னா கிடையாது. எப்பயுமே ஆவரேஜ்ல ப்ராபபிலிட்டில எல்லாம் கேள்விகள் கேட்பாங்க. அதெல்லாம் பல வருஷமாவே சிலபஸ்ல இல்ல. அதனால அந்த டாபிக் எல்லாமே படிச்சுட்டு போகணுங்கிறதே இம்பார்ட்டன்ட். இப்போ இதுல எல்சிஎம்ஹெச்எஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரேஷியோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப அடுத்து நான் குரூப் 2க்கும் அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுக்கவா அப்படின்னா அப்படி கிடையாது. எல்லா டாபிக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க. அது எக்ஸாம்ல எப்படி ஃப்ரேம் ஆகுதோ அதை பொறுத்து.